மாறன் சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா கிட்ட நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு மாறன் வந்து கல்யாணத்தப்ப கேட்குறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீரா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. பாரு, நமக்கு டைம் ஆகிடுச்சு, தாலி கட்டணும், எனக்கும் வேறு டைம் ஆகுதுல்ல. என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இன்னமும் வந்து நான் வந்து உனக்காக வந்து சம்மதம் சொல்லுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது வந்து என் கனவுல கூட நடக்காது, தெரிஞ்சுக்க முதல்ல. ஆமாம், என்ன சொன்ன நீ? தாலி கட்டுற வரைக்கும் நான் உன்னோட லவ்வர்னு சொல்கிற. பார்த்துக்கிறேன் நானும். அரவிந்த் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவான். அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, இந்த உலகத்தில் வந்து நான் ரொம்பவும் நேசித்தது என் அம்மா. என் அம்மாவுக்கு அடுத்தது ஒன்றை தான் நான் வந்து ரொம்ப விரும்பினேன். அழகாக தேவதை மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு கிடைப்பா அவன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அது அமைஞ்சிச்சு. அந்த வந்து நீ வந்து இல்லை, எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த நீ இப்போ சொல்லிட்ட. நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் நீ வந்து என்னை ஏற்றுப்பேன்ட்டு. ஆனால் உன் மனசில் நான் இருக்கேன், ஆனால் நீ இதை வந்து வேணும்ன்ட்டே மறைக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, மாறா அப்படின்னோடனே, தான் நீ தான் மாட்டேன்னு சொல்லிட்டல, அட்லீஸ்ட் நான் கடைசியாக பேசுகிறதையாவது மனசு விட்டு பேசுகிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, இது வந்து நீ தான் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அட்லீஸ்ட் இந்த புடவை வந்து நான் முகூர்த்த புடவை உனக்காக நான் எடுத்தேன் ஆசையாக, அதையாவது வந்து நீ கட்டிக்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்க விஷயத்த வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிருந்தாவும் சரி, இந்த பக்கம் சூர்யாவும் சரி. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இரு அப்படின்னு வந்து பிருந்தா கிட்ட வந்து சூர்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. மாறன் வந்து உள்ளே வந்து, இதை கட்டிக்கிறியா எனக்காக அப்படின்னோடனே, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில் போறியா, எனக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து மாறன்கிட்ட வந்து வீரா வந்து சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த செகண்டு, என்னை வெளியில் போகணுன்னு சொல்கிற நாசுக்கா, சரி நானே கிளம்பிடுறேன், நீ சந்தோஷமாக இரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ இல்லைன்ட்டு வந்து நான் எந்த ஒரு முடிவும் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் எடுத்துட மாட்டேன். நீ இருக்கிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒன்றை நினச்சிக்கிட்டே வாழ்வேன் தவிர, நீ அதிலெல்லாம் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க.